சட்டப்பேரவை இன்று காலை தொடங்கியவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்த கேள்விகளையும் எழுப்பினார். ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய கோரி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தனி தீர்மானம் மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நெடுநாட்களாக வைத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த தனி தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வரோம். அரசினர் தனி தீர்மானம். ஆசிரியர் பணி என்பது வெறும் அறிவை போதிக்கும் தொழில் மட்டுமல்ல, அது மனித வளத்தை உருவாக்கி சமூகத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு உயரிய பொறுப்பாகும். மேலும் பாடத்திட்டங்களை மாணவர்களின் வயது மற்றும் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப எளிமையாக கற்பித்தல், அவர்களின் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்தல், அறிவோடு சேர்த்து நற்பண்புகள், சமூக பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்த்தல், ஒவ்வொரு மாணவரிடமும் உள்ள தனித்துவமான திறமைகளான விளையாட்டு, பேச்சு, எழுத்து, அறிவியல் ஆர்வம் ஆகியவற்றை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் ஆகியவை ஆசிரியர்களின் தலையாய பணியாக உள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் NCTE 23/8/2010 நாளில் தேதியிட்ட அறிவிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்குரிய ஒரு தகுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் எண் 1405/2025, 1385/2025 மற்றும் 1386/2025 மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சீராய்வு மனுவின் மீதான 29/5/2026 நாளிட்ட தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2028க்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் இம்மாமன்றத்தில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகின்றது. 1. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. நீண்ட நெடிய காலமாக ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் திடீர்னு டெட்டு தேர்வு படிக்க வேண்டும் என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏன்னா இன்றைய நிலையில் அதற்கு புதிய சிலபஸுகள்லாம் இருக்கிறது.
அந்த ஆசிரியர் படித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னால் 25 ஆண்டுக்கு முன்னால் ஆசிரியர் படிப்பு வந்தவர்களுக்கு இன்னைக்கு டெட் தேர்வை பொறுத்தளவுக்கு அந்த சிலபஸ் அவர்கள் படித்து பாஸ் பண்ணுற நிலைமைலாம் இல்லை என்பதை அப்பொழுது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுத்து இந்த தேர்வு தேவையில்லை என்று நாங்கள் தான் அப்பொழுது வழக்கு தொடுத்தோம் ஆசிரியர்களுக்காக. அதில் பல ஆசிரியர்களும் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீராய் மனுவும் சரி மெயின் வழக்கிலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுது சொன்னோம், மீண்டும் தேர்தலுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, புதிய சட்டத்தை அங்கே ஏற்றினா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இதை கூட இன்னைக்கு தீர்மானத்தில் பார்த்தா கடைசியாக சொல்றீங்க, மேற்கண்ட நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசு கிட்ட தான் பண்ணி இதை நாம் செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். இப்போ நீண்ட நெடிய நாளாக இந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அது மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கும் வேண்டிய முயற்சி நாம் செய்யணும். ஆசிரியர் தகுதி தேர்வு தீர்மானத்திற்கு அதிமுக, சிபிஐ, சிபிஎம், பாமக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 31, 2028 வரை நீட்டித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி மேற்கொண்டு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தேர்வு. ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற ஏதுவாக மாநில அரசுகளும் தகுதி தேர்வு வாரியங்களும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி பாதுகாப்பு நிலை: ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. 2028க்குள் தேர்ச்சி பெறாத பிற ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற நேரிடலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிலை: சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயமா என்ற கேள்வி மேல் முறையீட்டிற்காக பெரிய அரசியல் சாசன அமர்விற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள், பட்டாதாரி ஆசிரியர்கள் 2010 ஒன்றிய அரசாங்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை கொண்டு வந்த பிறகு அவருடைய பதிவு உயர்வு, அதே போல உரிய பயன்கள், அதே போல ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆகவே அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் அதை வலியுறுத்தினேன். இன்றைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே நான் ஏகமனதாக வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடும் ஏற்கனவே இதுதான். எனவே சுமார் 15 முதல் 20 ஆண்டு காலம் வரை பணி செய்து இறுதியிலே பணி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய வாழ்வாதார உரிமையை பாதிக்கின்ற இந்த செயலை ஏற்க முடியாது. எனவே இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும், குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கின்றேன். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். இந்த தனி தீர்மானத்தின் மீது
அவை உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வந்து புள்ளி விவரங்கள் விரல் நுனியில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் மனதில் வைத்து எப்படி நீங்கள் வந்து இப்போ கொடுத்த உடனே பேசுகின்றீர்கள். இந்த விஷயத்தை டெட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எல்லாம் அத்துப்படியாக மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது அவையிலே மாண்பு அமைச்சர்கள் சிறப்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஒரு நீண்ட நெடிய நாளாக இந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மாநில பட்டியலில் இருந்தால் மத்திய பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அது மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கும் வேண்டிய முயற்சி நாம் செய்யணும். பொது பட்டியல். மாண்பு உறுப்பினர் தாரகை கற்பட்டவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. அதே போன்று இந்த தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து பணிபலன்கள் எந்தவித தடையும் இன்றி செய்வதற்காக எங்களுடைய காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய எம்பிகளை பேசுவதற்காக நாங்கள் பார்லமெண்டத்தில் வலியுறுத்துவோம் என்பதையும் நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. சட்டப்பேரவையில் இன்று இயற்கை வளங்கள், தொழில்துறை முதலீட்டுத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் நாகர்கோவில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசினார். அப்போது 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். இதனையடுத்து அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் ஆகியோரிடையே காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமா யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது, வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள், வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, தொகுதி அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். முதல்ல வந்து அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்திலே வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் வந்து பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டா இருக்கு. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும்
பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை எல்லா என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலகம் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாதம் பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின். மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனு தான் வாங்கி பரிசீலிக்க முடிய, அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். திசை இதை இதே உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்வு பேசுங்க நான் சொல்ல, உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. உட்காருங்க. தெரியும், உட்காருங்க. தெரியுங்க, உட்காருங்க. எல்லாரையும் தெரியும், உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்க நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சேன். அவை முன்னவர் இருங்க. அது அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கையின் மீது பேசிய தாவேக சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசியதால் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். உறுப்பினர் ஜவஹர்லால் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்தமைக்கு இந்த அரசை நான் மனதாக பாராட்டுகிறேன். அதே போன்று தொழில் வளர்ச்சியை தக்க வைப்பதற்காக அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் சென்னைக்கு 2வதாக ஒரு புதிய விமான நிலையம் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டத்தில் நிறைய வாழைப்பழங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழங்களும் பலாப்பழங்களும் உள்ளன. எங்கள் மாவட்டத்தில் உள்ள நல்ல மிளகு மிகவும் காரமும் சுமையும் வாய்ந்த ஒரு நல்ல மிளகாகும். எங்க ஊர்ல இந்த இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையும் பலாப்பழத்தையும் சிப்ஸாக, அது சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த சிப்ஸை மற்றும் நல்ல மிளகை புவிசார் குறியீடு வாங்கி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் தொழிலாக கொண்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வழிவகை செய்தால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரப்பர் உற்பத்தி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு ரப்பர் வந்துட்டு ஒரு பணம் காய்க்கும் மரமாகும். இங்க நீண்ட நாட்களான மக்களின் கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கான ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் என்பது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ரப்பர் கொள்முதல் செய்து ரப்பர் பேண்ட், டயர்ஸ், பெட், கிளவுஸ், டியூப், கன்வேயர் பெல்ட், பேக் போன்ற பல்வேறு தொழில்களை இங்கு செய்ய முடியும். எனவே இதற்கு தேவையான நிலம் அரசாங்கத்திடம் இல்லை என்றாலும் தனியாரிடம் இருந்து கைட்லைன் வேல்யூக்கு வாங்கி இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸை இங்க கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தொழில்துறை முதலீட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்த அமைச்சர் கீர்த்தனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். ஓசூர் புதிய விமான நிலையம், ஓசூர் தொழில் நகரத்தின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளின் சரக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. HAL மற்றும் இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளி காரணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கவில்லை. ராமநாதபுரம் பசுமை விமான நிலையம், சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்த ராமேஸ்வரத்திற்கு அருகில் புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பரம் மற்றும் மாணிக்கநேரி ஆகிய 2 இடங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆய்வு செய்ததில் மாணிக்கநேரி 600 ஏக்கர் இடம் பொருத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிப்காட் தொழில் பூங்காக்களில் இயங்கும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பான தங்குமிட வசதி தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் 2ஆம் கட்டமாக 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதி மற்றும் கட்டிடம் 130 கோடி திட்ட மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் கட்டப்படும். சிப்காட் தொழில் பூங்காக்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பு சார்ந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போதுள்ள சிப்காட் தொழில் பூங்காக்கள் சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில் பூங்காக்களாக மேம்படுத்தப்படும். மேலும் பணியாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள், தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் சுகாதார மையங்கள் அமைக்கப்படும். கல்குவாரிகள் நடத்துவது என்றாலே மக்கள் தவறாக பார்க்கும் அளவிற்கு அதிகப்படியாக சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் ஒவ்வொரு கல்குவாரியிலும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து அருகில் உள்ள நீர் ஆதாரங்களை பாதிக்காத வகையில், விவசாய நிலங்களை பாதிக்காத வகையிலும் கண்காணிப்பு, கட்டுப்பாடுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முழுமையாக செயல்படுத்தப்படும். மேலும் விதிமீறல்கள் இன்றி முறையாக குவாரி பணி செய்யும் வகையில் குவாரி உரிமையாளர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதே நமது அரசின் நோக்கமாகும். முறையான குவாரி பணிகள் மூலம் கனிமப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அரசு மற்றும் தனியார் தேவைகளின் அடிப்படையில் அரசால் உற்பத்தி தேவை சமநிலை மற்றும் தட்டுப்பாடற்ற விநியோகம் உறுதி செய்வதே அரசின் தலையாய கடமையாகும்.
மலைகளை அழிக்காமல் மாற்று வழியில் கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யும் எவ்வித சமரசமின்றி கனிம வள கடத்தலை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கனிம வருவாயை பெருக்க நடவடிக்கை இருப்பதே நமது அரசின் முதன்மை நோக்கமாகும். கல்குவாரிகள் உற்பத்தி செய்யப்படும் சாதாரண கல், ஜல்லி, எம்சான் போன்றவை மற்றும் கிரானைட் குவாரிகள் உற்பத்தி செய்யப்படும் பல வகையான கிரானைட் கற்கள் என இயற்கை வளங்கள் துறையின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் சரியாக கணக்கிடப்பட்டு கனிம வருவாய் இழப்பு முற்றிலும் தடுக்கும் நோக்கில் உரிய வரி விதிப்பின் மூலம் மாநில அரசின் கனிம வருவாய் பன்மடங்காக பெருக்கப்படும். மீண்டும் சொல்கிறோம், கனிம வளம் இயற்கை நமக்கு அளித்த பெரும் கொடையாகும். அதை நாம் அழிய விடாமல் பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். இயற்கையை நாம் காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். வருங்கால சந்ததி நம்மை போற்றி கொண்டாடும். இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறைக்கு என்னை அமைச்சராக்கி சரியான வழிகாட்டுதல் வழங்கி கனிமவளத்துறை சிறப்பாக செயல்பட தூண்டிய எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னாலும் எனக்கு அளித்த பணியை இதே உறுதியுடன் செயலாற்றி என் தளபதிக்கு பெருமை சேர்ப்பேன் என்று உறுதியளிக்கிறேன்.